வணக்கம் மலேசியா. நான் உங்கள் அஸ்ட்ரோ வாஸ்து சதீஷ்குமார். நம்ம வெளிநாட்டிலிருந்து ஆன்லைன் மூலம் படிச்சுட்டு இருந்த மாணவர்களுக்காக ஒரு அற்புதமான விஷயம், நேரடியாக உங்களை சந்திக்க நான் மலேசியா வரேன். ஜூலை 19, 20, 21 3 நாட்கள் நேரடி தொழில்முறை வாஸ்து வகுப்பு அற்புதமாக நம்ம எடுக்க இருக்கிறோம். நம்ம இதுவரையும் பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட 2000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வெளிநாட்டில் இருந்தும் நம்ம படிச்சிருக்காங்க. இப்போ நம்ம நேரடியாக அவங்கள சந்திக்கணும், ஒரு அற்புதமான நேர்முக வகுப்பு ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையில் நம்ம மலேசியாவில் ஒரு நேரடி வகுப்பு அற்புதமாக எடுக்க இருக்கிறோம். வாஸ்து அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு வாஸ்து ஒரு வீட்டில் எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு அற்புதமான விஷயத்தில் தொடங்கி ஒரு அறைகள் அப்படிங்கிறது எப்படி அமைக்கணும், உள் அளவுகள்லாம் என்ன, வெளி அளவுகள்லாம் என்ன, தெருக்குத்து அப்படின்னா என்ன, மூலக்குத்து அப்படிங்கிறது என்ன. அப்போ ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் திடீர் ஒரு உயிர் பாதிப்பு ஏற்படுகிறது. வீடு கட்டுற வரையும் நல்லா வசதியாக இருந்திருப்பாங்க, நல்ல தொழில் முன்னேற்றம் இருந்திருக்கும். ஆனால் வீடு கட்டி எப்போ அந்த வீட்டுக்கு போனாங்களோ கடன் பிரச்சனை, தொழில் நஷ்டம், ஏகப்பட்ட விரயங்கள், வீண் மருத்துவ செலவுகள் எல்லாம் அந்த வாஸ்து குறைபாடுனால தான் ஏற்படுகிறது. அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி சரி செய்வது? ஒரு வீட்டை பார்க்குறோம், இந்த வீட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதை இந்தந்த வாஸ்து குறைபாடுகளில் நம்ம இது மாதிரி சரி செய்யணும் அப்படின்னு ஒரு அற்புதமாக ஒரு வாஸ்து அடிப்படையிலிருந்து ஒரு தொழில் முறையாக செய்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுதோ அனைத்து விஷயங்களும் அற்புதமாக நம்ம வகுப்பில் டீச் பண்ண இருக்கிறோம். இந்த வாஸ்துவில் பொதுவாகவே என்ன ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வருது அப்படின்னா, எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்கோன்னா, வடக்கு பார்த்த வீடு, இது கிழக்கு பார்த்த வீடு, இது கிழக்கு பார்த்த ஒரு அலுவலகம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, வாஸ்துவில் திசைகளை வச்சு தான் எல்லாம் முடிவு செய்யணும். திசைகள் அப்படிங்கிறது நமக்கு பார்வைக்கு தெரியறது திசை கிடையாது. இப்படி ரோடு போகுது, இது கிழக்கு பார்த்த ரோடு போகுது அப்படின்றதுக்காக இது கிழக்கு பார்த்த வீடு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இது தெற்கு பக்கம் ரோடு இருக்குது அப்படின்னா தெற்கு பார்த்த ரோடு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. பார்வைக்கு தெரியறது திசைகள் கிடையாது. எப்பயுமே ஒரு திசை அப்படிங்கிறது திசை காட்டும் கருவி வச்சு தான். ஒரு வீடு இருக்குது அப்படின்னா இப்போ இந்த திசை காட்டும் கருவியே இப்போ வைக்கிறோம். இந்த திசை காட்டும் கருவி எங்கே திசையை காட்டுது? வடக்கு பக்கம் காட்டுதா, நம்ம கிழக்கு பக்கம் காட்டுதா, தெற்கு பக்கம் காட்டுதா அப்படின்னு நம்ம முடிவு செய்யணும். அதாவது கிழக்கு பார்த்த வீடு நம்ம நினச்சிட்ருப்போம். நம்ம ஏகப்பட்ட இடத்துல வாஸ்து பார்க்க போகிற பக்கமெல்லாம் இது கிழக்கு பார்த்த வீடுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது கண்டிப்பாக கிழக்கு பார்த்த வீடாகவே இருக்காது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா தென்கிழக்கை பார்த்து இருக்கும். அப்போ தென்கிழக்குனா இது அக்னி மூலை. அப்போ அக்னி மூலையை பார்த்து ஒரு வீடு இருக்கிறப்ப நெருப்புக்கு சமமான கண்டம் வருகிறது. அந்த வீட்டில் கடன் பிரச்சனை. ஒரு வீட்டில் அக்னி மூலையில் பிரச்சனையா, உங்களுக்கு கடன் பிரச்சனை எவ்வளோப்பா இருக்குது? அதே மாதிரி இந்த வீட்டில் யாராவது தற்கொலை என்ன வந்துச்சா அப்படின்னு நம்ம கேட்குற அளவுக்கு அந்த அக்னி மூலையை ஒரு வீடு பார்த்துட்டு இருக்குது. அக்னி மூலையில் பிரச்சனை இருந்தால் அது மாதிரி பிரச்சனையெல்லாம் அந்த வீட்டில் இருக்க போகுது. அப்போ நம்ம எப்பயுமே ஒரு பிளாங்கான மைண்ட் செட்டில் ஒரு வீடு அப்படிங்கிறது கட்டிடக்கூடாது. திசை அப்படிங்கிறது எப்பயுமே நம்ம பார்வைக்கு தெரியறது திசை அப்படிங்கிறது கிடையாது. திசை காட்டும் கருவியை வச்சு தான் நம்ம திசை அப்படிங்கிறது முடிவு செய்யணும். ஒரு வாஸ்து நிபுணருக்கு முக்கியமான முதல் விஷயமே இந்த திசை காட்டும் கருவி தான். ஒரு இடத்துல ஒரு வீட்டில் மரங்களை வைக்கிறோம், செடிகளை வைக்கிறோம், ஏன் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுறதுக்காகத்தான் ஒரு இடத்துல வைக்கிறோம். அப்போ எல்லா மரங்களையும் எல்லா செடிகளையும் வீட்டில் வைக்கணுமானா வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு எந்தெந்த மரங்களை வாஸ்துப்படி வைக்கலாம், எந்தெந்த மரங்களை வைக்கக்கூடாது. அதே போல் மரங்கள் அப்படிங்கிறது எல்லா மரங்களும் எல்லா திசையிலும் வச்சிடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 5 அடிக்கு குறைவான வளரக்கூடிய மரங்கள் எல்லாத்தையும் வடக்கு திசையிலோ கிழக்கு திசையிலோ வைக்கணும். அதுவே 5 அடிக்கு மேலே உயரமாக வரக்கூடிய மரங்கள் தெற்கு திசையிலோ மேற்கு திசையிலோ அப்படிங்கிறது வைக்கணும். அப்போ என்னென்ன மரங்களை எங்கள் வீட்டில் வைக்கலாம், வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அற்புதமான விஷயங்களே நம்ம வகுப்பில் அப்படிங்கிறது ஷேர் பண்ண இருக்கிறோம். ஒரு வீடு அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம்னா அதில் ராஜநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ராஜநிலை அப்படிங்கிறதும் சரி, வீட்டுக்குள்ளே இருக்கிற தலவாசல்களும் சரி, ஒரு ஆணுடைய வளர்ச்சி அப்படி குறிக்கிறது. அப்போ அந்த ராஜநிலை அப்படிங்கிறது சரியாக இருக்கணும். அதே போல் ஜன்னல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளும் சரியான இடத்துல இருக்கணும். ஜன்னல் அப்படிங்கிறது சுக்கிரனை குறிப்பது. சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு வீட்டில் இருக்கிற பெண். அப்போ ஒரு வீட்டில் ஆணுடைய வளர்ச்சி ராஜநிலை அப்படின்னு சொல்கிறோம், பெண்ணுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஜன்னல்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஜன்னல்கள் அப்படிங்கிறது ஒரு வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உச்சப்பகுதின்னு சொல்லக்கூடிய நல்ல பகுதி இருக்குது, நீசப்பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட பகுதி இருக்குது. அப்போ நல்ல பகுதி எது, கெட்ட பகுதி எது? நல்ல பகுதியில் ராஜநிலை, தலவாசல் மற்றும் ஜன்னல்கள் இதெல்லாம் நல்ல இடத்துல அமைக்கணும். அதே ஒரு வீட்டில் கெட்ட பகுதி, நீசப்பகுதின்னு சொல்லக்கூடிய, ஜோதிடத்தில் மட்டும் உச்ச நீச்சம் கிடையாது, வாஸ்துவில் உச்ச நீச்சம் இருக்குது. அப்போ அந்த நீசப்பகுதின்னு சொல்லக்கூடிய இடத்துல மாடிப்படி அமைக்கிறது, பாத்ரூம் அமைக்கிறது, செப்டிக் டேங்க் அமைக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் அமைக்கணும். அப்போ உச்சப்பகுதி நீசப்பகுதியான பற்றியான ஒரு அற்புதமான விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம இதில் ஷேர் பண்ண இருக்கிறோம். ஒரு வீட்டுக்கு தெருக்குத்து மூலக்குத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த இடம் பாருங்கள், இந்த இடங்கிறது ஒரு வடகிழக்கு பகுதியில் ஈசானிய மூலக்குத்துள்ள ஒரு பகுதி. இது பாருங்கள், இந்த வீடு அப்படிங்கிறது ஈசானிய மூலக்குத்துல உள்ள ஒரு வீடு. அப்போ ஈசானிய மூலக்குத்து அப்படிங்கிறது நல்லது தான். ஆனால் இதே மாதிரி ஒரு வாயு மூலக்குத்து, ஒரு அக்னி மூலக்குத்து, இப்போ அந்த இடம் எடுத்துக்கங்க,
அது ஒரு நிருதி மூலக்குத்தான பகுதி. அப்போ நிருதி மூலக்குத்து ஒரு இடத்துல வரலாமா? ஒரு இடத்த வாங்குகிறோம் சார், அந்த இடம் வந்து நமக்கு பிடிச்சிருக்கு, வாங்க போகிறோம். இல்லை இது வந்து ஒரு மூலக்குத்து சரியில்லாத மூலக்குத்து, நிருதி மூலக்குத்து இருக்குது, வாயு மூலக்குத்து இருக்குது அப்படின்னா நம்ம வாங்காமல் விட்டலாம். அதே வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்போ அதை எப்படி நம்ம சரி செஞ்சு வீட்டை கட்டணும். ரெண்டாவது, வீட்டவே கட்டிட்டோம் சார், பிரச்சனை மேலே பிரச்சனை சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். அப்போ கட்டின வீட்டில் நிருதி மூலக்குத்தில் வீடு இருக்குது, அதை அவங்க சரி செய்ய முடியுமா? சரி செய்யணும்னா எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயம். இது போன்ற நம்ம அற்புதமான விஷயத்தோட நம்ம மலேசியாவில் சந்திக்க இருக்கிறோம். ஏன்னா வாஸ்துனால இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் வாழ்க்கையில் தன்னோட திறமைக்கு தகுந்த மாதிரி ஒரு முன்னேற்றம் இருக்க மாட்டேது. அப்போ இதுக்கெல்லாம் தீர்வுகள் என்ன? ஒரு தொழில் முறையாக செய்வதற்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு, நவகிரகங்கள் மற்றும் பஞ்சபூதங்களின் துணையோடு நான் அஸ்ட்ரோ வாஸ்து சதீஷ்குமார் அவர்கள் இறைவன் அருளால் உங்களுக்கு ஒரு அற்புதமான வகுப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறோம். இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அனைவரும் ஜூலை 19, 20, 21 3 நாளும் அற்புதமாக இதை கற்றுக்கிட்டு தொழில் முறையாக செய்வதற்கும் மற்றும் தன்னுடைய பிரச்சனையிலிருந்து தெளிவு பெற்றுக்கொள்வதற்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பை நாம் மலேசியா மக்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வகுப்பில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.